ஆடி மாதம் அம்மனை வேண்டிக்கிட்டு வீட்டில் கொளுத்தணும்னு வைங்க, வீட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நமக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. தடைகள் எல்லாமே நீங்கி நல்லதே நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால் தாங்க தடவையாக நானும் எங்கள் வீட்டில் கொளுத்த போகிறேன். ரொம்பவே ஆசையாக ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து நான் செய்தேன் எல்லா ஏற்பாடையுமே. ஸோ இலை, வேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி தோரணம்லாம் கட்டியாச்சு வாசலில். ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. காலையிலே எழுந்திரிச்சு கீரை பொரியலும் கருவாட்டு குழம்பும் அது கூடயே பால் பொங்கலும் ரெடி பண்ண போகிறோம். கூழ் நாள் நைட்டே காய்ச்சி வச்சுட்டோங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இந்த கருவாட்டு குழம்புல அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? நிறையவே இருக்குங்க. இதில் நிறைய மொச்சக்கட்டையும் அது கூடயே கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், முள்ளங்கின்னு எல்லா காயுமே அள்ளி போட்டு நாங்கள் குழம்பு வைப்போம். இதில் ஒரு தனி ருசி இருக்கும். ஏன்னா இது நம்ம சாமிக்காக படைக்கிறோம் இல்லையா, அதனால தாங்க. ஸோ சாமிக்காக எல்லாமே படைச்சி முடித்து எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டோம். கடைசியாக அது எப்படி இருக்குன்றது நம்மளும் குடிச்சு பார்க்கணும் இல்லையா? வாங்க குடிச்சு பார்த்துடலாம்.